சிஎஸ்கேவின் பயிற்சியாளராக நம்ம ஆடம் மார்க்ஸை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம தலத்தோனி ஒரு புதிய பயிற்சியாளர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் வந்து இருந்துகிட்ருக்காராம். யார் அந்த வீரர், நம்ம சிஎஸ்கே இந்த 2 படத்தில் யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் பாண்டியாவை சிஎஸ்கே ட்ரேட் மூலமாக எடுத்துகிட்டு வந்து சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் பாண்டியாவோட ட்ரேடை நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சலுக்கான காரணம் என்ன, அப்படி மும்பை டீம் யாரை வந்து எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாண்டியாவோட ட்ரேட் கேன்சலுக்கான காரணத்தை பார்த்துருவோம். நம்ம மும்பை கிட்டே இருந்து சிஎஸ்கே ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்து சம்பவத்தை பண்ணிடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியாவோட ட்ரேடை நம்ம சிஎஸ்கே வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கே கிட்டே இருந்து 2 முக்கியமான பிளேயர்ஸை மும்பை வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று ருத்ராஜ், மறுபக்கம் நம்ம ஆயுஷ் மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 2மே முக்கியமான பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நம்ம சிஎஸ்கே இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டூபே இல்லைனா வேறு யாரையாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ஒரு பெஸ்ட் ட்ரேடாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் பயிற்சியாளரை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கேவின் பயிற்சியாளராக ஆடம் மார்க்ஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையில் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் ஈடுபட போகிறதா ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இதுக்கான காரணம், எங்கெல்லாம் இவர் வந்து பயிற்சியாளராக இருந்திருக்காரோ அங்கெல்லாம் டைட்டில் வந்து வின் பண்ண வச்சுருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து டீமை உருவாக்கி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணக்கூடிய திறமை கொண்டவர். ஸோ இப்போதைக்கு இளம் வீரர்களை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை இவரால் வந்து பண்ண முடியும். இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கேவிற்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையை சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம தலத்தோனியை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்காரு. அந்த பயிற்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீமுக்காக ஆல்ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம குமார சங்ககாரா தான். இவர் மேலே தான் நம்ம தலத்தோனி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்காராம். ஸோ இவரை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டாக நம்ம சிஎஸ்கே கிட்ட வச்சிருக்கதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் இவங்க 2 பேருக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த 2 பேரில் யாருக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆடம் மார்க்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளராக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து இருக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கே மிகப்பெரிய ஒரு மேட்ச் வின்னராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம சிஎஸ்கே ஸ்டாஃபாக எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லையா? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.